Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Allahu khaliqu kulli shay'in wa huwa ala kulli shay'in wakil. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து எல்லா விதத்திலும் உதவிகள் செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன். அல்லாஹ் தான் அனைத்து பொருட்களையும் படைப்பவன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல். இன்னும் அவனே எல்லா பொருட்களின் பாதுகாவலனும் ஆவான் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த வசனத்திற்கு அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு விளக்கம் தருவாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் படைப்பு திறன் என்பது கிடையாது என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகின்றது அப்படிங்கிறத அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி, அது மட்டுமல்லாது அந்த வக்கீல்ங்கிற வார்த்தைக்கு, பாதுகாவலுங்கிற வார்த்தைக்கு இவ்வாறு விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது அந்த அல்லாஹ்வே பராமரித்து நிர்வகித்து பாதுகாத்து உணவளித்து வாழ்வை நிர்ணயிக்கக்கூடியவனும் அந்த அல்லாஹ் ஒருவன் தான். ஒரு மனிதனுடைய எல்லா விதமான வாழ்க்கையையும் நிர்ணயிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அது மட்டுமல்லாது ஒரு மனிதனுடைய மரணத்தையும் நிர்ணயிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது. அது மட்டுமல்லாது நன்மை தீமைகள் அனைத்தையும் முடிவு செய்யக்கூடியவனும் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறத இந்த மேற்காணக்கூடிய திருமறை வசனத்திற்கு விளக்கம் சொல்லி அடுத்தது சொல்லுவாங்க. ஆகையினால் மனிதன் அல்லாஹ்வின் மீதே முழு நம்பிக்கை தவக்குல் வைக்க வேண்டும். வேறு யாரையும் இறுதி ஆதரவாக நினைக்கக்கூடாது என்று இந்த மேற்காணக்கூடிய திருமறை வசனத்துக்கு விளக்கம் தருவாங்க. அதாவது உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில மனிதர்களை பார்த்து சொல்றது உண்டு. ஆனால் அந்த நம்பிக்கை என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் மீது வைத்து என்னுடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ் ஒருவனால் தான் இயக்கப்படுகின்றது அப்படிங்கிறத ஒரு மனிதன் உறுதி கொண்டு அந்த இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான், நம்மை பரிபாலிக்கின்றான், நிர்வகிக்கின்றான், உணவளிக்கின்றான், அது மட்டுமல்லாது வாழ வைக்கின்றான், மரணிக்க செய்கின்றான், நன்மை தீமைகளை அவனே முடிவு செய்கின்றான் அப்படிங்கிற அந்த உறுதியான தவக்கலோடு ஒரு மனிதன் செயல்பட வேண்டும் என்பதை அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மேற்காணக்கூடிய திருமறை வசனத்துக்கு இவ்வாறு விளக்கம் தருவாங்க. வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் ஒரு வரலாற்று குறிப்பை இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அந்த விளக்க உரையில் என்ன செய்வாங்க? இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் இந்த நாத்திகவாதிகள், கடவுள் இல்லை என்பதாக சொல்லக்கூடிய சிலர் தர்க்கம் செய்வதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அப்போது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்தவர்களிடம் இவ்வாறு சொன்னாங்க, நீங்க தர்க்கங்களை தொடங்குவதற்கு முன்பாக நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், அதற்கு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறத இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அதற்கான ஒரு விளக்கத்தையும் இவ்வாறு சொன்னாங்க. ஒரு கப்பலில்
அந்த கப்பல் தானாகவே சரக்குகளையும் தானியங்களையும் உணவுகளையும் ஏற்றிக்கொள்கின்றது. அவைகளை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கவும் செய்கின்றது. அதே போன்று மக்களை அந்த கப்பல் தானாகவே ஏற்றிக்கொண்டு அவர்கள் இறங்க வேண்டிய இடத்திலும் கொண்டு போய் சேர்க்கின்றது. இப்படி அந்த கப்பலை இயக்குவதற்கு எந்த மாலுமியும் இல்லாமல் தானாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேள்வி கேட்ட பொழுது, விளக்கம் சொன்ன பொழுது, விவாதம் செய்வதற்காக வேண்டி வந்த அந்த மக்கள் உடனே கேட்டாங்க, அது எப்படி சாத்தியமாகும்? அதாவது அந்த கப்பல் இருக்குதுன்னா அந்த கப்பலை இயக்குவதற்கு ஒரு மனிதர் வேணும், அந்த சரக்குகளை ஏற்றுவதற்கு ஒரு மனிதர் வேணும், அதே போன்று மக்களை ஏற்றி இறக்குவதற்கும் ஒரு மனிதர் தேவைப்படுகின்ற. இப்படி மாலுமிகள் இல்லாமல் அந்த கப்பல் எப்படி தானாகவே எல்லாவற்றிற்கும் இயங்கக்கூடியதாக இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி அந்த விவாதம் செய்வதற்காக வேண்டி வந்த அந்த மக்கள் கேட்ட பொழுது, அப்பொழுதுதான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு விளக்கம் சொன்னாங்க. அப்படியானால் ஒரு கப்பலை இயக்குவதற்கே ஒருவன் தேவைப்படுகின்ற பொழுது இந்த உலகம் மட்டும் தானாக இயங்குமா? இந்த உலகங்கிறது தானாக இயங்கக்கூடியதா? அதை இயக்கக்கூடிய ஒருவன் இருந்தால் தானே அந்த உலகத்தை இயக்க முடியும், இயங்கி கொண்டிருக்கும். அப்படிங்கிற மாதிரி சொன்னவுடன் தர்க்கம் புரிவதற்காக வேண்டி வந்த அந்த மக்கள் அனைவருமே வாயடைத்து போனார்கள். அப்படிங்கிறத அந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் நம்மை படைத்து பரிபாலித்து நிர்வகித்து நன்மை தீமைகள் அனைத்தையும் முடிவு செய்து வாழ்வு மரணம் என்பதை நமக்கு அல்லாஹு தாலா நிர்ணயித்து எல்லா வகையிலும் நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றானேயானால், அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொண்டு ஒரு மனிதன் முற்றிலுமாக அல்லாஹ்வை சார்ந்த மனிதனாக திகழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் நம்முடைய கையில் எதுவுமே கிடையாது. நான் தான் இதை சாதித்தேன், இதை நான் வாங்கினேன், இதை முடிவு செய்தேன் என்பதாக சொல்வதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது என்பதை இந்த வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொண்டு நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விற்கு முற்றிலும் நம்முடைய வணக்கங்களை நம்முடைய செயல்பாடுகளை சார்ந்த நிலைமையில் ஆக்கி அந்த இறைவனுடைய அருளை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.